வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைம் 9:23 ஆகுது. ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 17,850 சியும் 18,000 பியும். இங்கே இன்னும் எதுவும் பிரேக் டவுன்லாம் எதுவும் நடக்கல. சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க 800 சி ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அதாவது ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் தான் வந்து கேப் அப்பு மீன்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான பீரியட்ஸில் வந்து என்னென்னா சிங்கிள் சைடு வந்து கொஞ்சம் ரிஸ்கி. இதில் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டிருக்கேன். யூ கேன் ட்ரை தட். ஆக்சுவலி 800 போனால் ட்ரிகர் ஆகிடுச்சு ஆல்ரெடி. பட் மார்க்கெட்ஸ் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுது. ஏன்னா இந்த பிரேக் அவுட் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து இது பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் அப்சைட் மொமெண்டம் இருக்கும், நமக்கு டார்கெட் கிடச்சிரும். இன்கேஸ் இது இது பிரேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு 800ல் 190 வந்துருந்ததுன்னா வி வுட் ஹவ் என்டர்ட். ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை கூட மாற்றி இருந்திருக்கலாம். இந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நான் 850 சிஇ வந்து செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம குரூப்லேயும் கேட்டிருந்தீங்க ஏன் 800 செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு, அதுக்கான பதில் இதுதான். இப்போ வந்து இது பிரேக் அவுட்டும் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் 800 சி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி 204 205ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம 18,000 பி வந்து 145 கீழே வரல. ஸோ அப்போ 17,800 சி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அது கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ 850 சி வந்து 190 தொடும்போது இது 145 கீழே வந்துடும். ஸோ அப்போ வந்து இது இந்த லாஜிக் இதாகும். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா சிபியோட ப்ரீமியம் இறங்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. ஆனால் பியோட ப்ரீமியம் இறங்கி வரல, சி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. இதை அப்சர்வ் பண்ணிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பி செல்லிங் போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரீமியம்ஸ் நமக்கு மேபி டார்கெட் கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒன்று அந்தளவுக்கு மார்க்கெட்ஸ் மூவ் ஆகணும் மேலே அப் சைடில் நிஃப்டி, அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறங்கும். அதர்வைஸ் இறங்காது. இன்ஃபேக்ட் இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து 1 பாயிண்ட் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் பியோட வேல்யூ வந்து 3 ரூபா ஏறிடுச்சு. 54லேருந்து 57.6 வந்தது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஸோ ப்ரீமியம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ நான் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணி வைக்கலான் இருக்கேன். ஏன்னா மிஸ் பண்ணிடுறோம் நம்ம, அதனால நார்மலாக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் 2 லாட் போவேன். ஓகே. அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுடுறேன் 188 அண்ட் 190. ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். செல் சைடு ட்ரிகர் ஆகிடுச்சு 18,000 பிஇ. இங்கே நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். ஆக்சுவலி 188ல் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அண்ட் 188க்கு என்ட்ரி ஆகிடும் நம்மளது. கரெக்டாக அது ரெசிஸ்டன்ஸை தொடும்போது என்ட்ரு ஆகும்னு நினைக்கிறேன். லாஜிக்கலி ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது 190க்கு போகுது, இங்கே 139 பிரேக் பண்ணியிருக்கு பிஇ சைடில். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா இதை பார்க்கக்கூடாது. வில் சி. ரிஸ்கியான ட்ரேட் தான் இது. ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து 325 ஸ்ட்ராட்டஜியில் வந்து பிஇ சைடு ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து 330 ருபீஸ் சிஇ சைடு தான் போய் ஆகணும். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய மூமெண்ட் காத்திருக்கு. அப்படிங்கிற போது நம்ம என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நான் ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு பண்ணியிருக்கேங்க, ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கு சொல்லாமா வேணாமான்னு ஒரு சின்ன யோசனையாகவே இருக்குது. ப்ரோ டிப்பில் சொன்னது தான். ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 325 ஸ்ட்ராட்டஜியில் நான் என்ன செஞ்சேன்னா சொல்கிறேன். பட் சரி, தயவுசெய்து இதை யாரும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இதோடைய ரிஸ்க் வந்து எனக்கு தெரியும், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனால் உங்ககிட்ட கேபிட்டல் கம்மியாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இதை ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து எந்த ஒரு ப்ரோ டிப்பையுமே யூஸ் பண்ணாதீங்க. என்ன ஸ்டாப் லாஸ் அடிக்குதோ அடிக்கட்டும், பேலன்ஸை வந்து ப்ராஃபிட் வெயிட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுத்து போனாமல். ஓகே. பட் கேபிட்டல் இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா, நான் வந்து பி சைடில் 120 ருபீஸ்க்கு அது ட்ரேட் ஆகும்போதே நான் என்ன பண்ணேன்னா 183 நினைக்கிறேன், 183க்கு
17800 வந்து நான் பை பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 லாட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் 2 லாட் தான் போனேன். போன முறை 6 லாட் போனேன். ஸோ நான் என்ன செய்யலாம் இருக்கேன்னா, ஒரு டிப்லையும் வந்து இல்லை இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்யலாம்னா ஒரு 2 லாட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 லாட் ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது, 35 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதை வந்து நான் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வரும்போது புக் பண்ணிடுவேன். ஓகேங்களா? எதுக்குன்னா இது நம்ம ஸ்டாப் லாஸாக கவர் பண்ணிக்கிறதுக்காக. நான் இந்த அடிஷ்னல் லாட்ஸ்க்கு வந்து 330 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது இந்த ட்ராவல் இருக்கு இல்லைங்களா, மேலே போட்டு கீழே வர்றது. ஸோ அதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணிக்குவோம். ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி. அகெயின் வேர்ட் ஆஃப் காஷன் என்னன்னா, நீங்கள் ஓகே விஜய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்கிடாதீங்கிறதுக்காக தான். ஓகே இப்போ வந்து இந்த ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும், பயம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 17850 சி, ஏன்னா 188ல ட்ரிகர் போட்டு வச்சிருந்தேன் இல்லைங்களா, ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகும்னு தான் தெரில. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்டே நிற்கிது. 325 ஸ்ட்ராட்டஜியோட கான்ஃபிடென்ஸில் தான் தைரியத்தில் இருக்கேன். 190 ட்ரிகர்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பீங்க இன்கேஸ் போட்டிருந்தீங்கன்னா. என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி பார்த்தோம்னா இது வேலைக்கு ஆகாது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அகெயின் லாட் ஆஃப் திங்ஸ் வில் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வாட்டி என்ன அது இப்படி தான் சொன்னார், நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரேடுமே உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன், ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வில் ஜஸ்ட் ஸ்ட்ரிக் டு த ரூல்ஸ் அண்ட் டேக் த ட்ரேட் அப்படிங்கிற இதில் தான் இந்த ட்ரேட் இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். ஸ்டாப்லாஸும் இதுவும் போட்டேங்க நான். இப்போ திரும்பியும் அடுத்த டாட் டு டாட் லெவல் வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த லெவல்ல இருந்து 20 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு அப்படின்னா இன்னொரு என்ட்ரி கூட எடுக்கலாம் இதில். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்க டாட் டு டாட்ல. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதாங்க கொஞ்சம் ப்ரைஸ் மேலே வருது திரும்ப. செம்ம வெயிட்டிங்கு. ஓகே, பட் என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இது டாட் டு டாட் லெவல் ரெசிஸ்டன்ஸு. இதை பிரேக் பண்ணி மேலே ஒரு 20 பாயிண்ட்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம டார்கெட் அஷ்யூர்டு. பட் என்னென்னா 18,000 வந்து ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் வந்து பார்த்தோம்னா 18,000 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கால் ரைட்டிங். ஆனால் 18,000 தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே பெருசாக ஒன்றும் ரெசிஸ்டன்ஸே இல்லைங்க. புட்டில் வந்து கண்டினியூஸ்லி சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டணுமா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்? ஸோ இதுதான் இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். புட்ஸில் வந்து 17,900ல இருக்குது. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது 17,800. இது எல்லாத்துலேயுமே லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 18,000ல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு 17,900லேயும் இருக்குது. பட் என்னென்னா எல்லாருமே எக்ஸிட் ஆகுறாங்க பார்த்தீங்களா. -6.9% அப்படின்னா அவங்க எக்ஸிட் ஆகுறாங்க. தே ஆர் நாட் ஷுவர் இது கீழே போகும் அப்படிங்கிறது, பயப்படுறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் உங்களுக்கு இண்டிகேஷன். திரும்பியும் வந்து இங்கே நிற்கிது, செம்ம ரெசிஸ்டன்ஸாக இருக்குது 17,965. பட் இது பிரேக் பண்ணிடும்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இந்த லெவலில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தது. எது 17,960 லெவலில். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இப்போ 11:15க்கு ஹை இருந்தது அந்த கேண்டிலில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கும் அதுதான் ஹை 960. அதுக்கப்புறம் 11:40க்கும் ஆல்மோஸ்ட் 59, திரும்ப 59. ஸோ இந்த மாதிரி இருந்தது. இந்த கேண்டில் ஹஸ் ப்ரோக்கன் தட். ஓகே, ஸோ அங்கே இருந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஷுட் கோ அப். ஆனால் ப்ரைஸ் நிற்கலை மேலே, கொஞ்சம் கீழே இறங்கி திரும்பி அந்த 59 லெவலுக்கே வந்துருச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இப்போ 60 வந்து ஈஸியாக தாண்டுது. அதாவது 17,960. ஸோ அதனால அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதனால இனி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்கிறதுனால இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை ஹோல்ட் பண்ணுறவங்க எல்லாரும் அவங்க பொசிஷன்ஸை நாக் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். ஓகே, பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால கண்டினியூஸ்லி பையிங் பார்த்தீங்களா, லோஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா, லோ ப்ரைஸு.
லோ ப்ரைஸ் வந்து இந்த லோ பிரேக் பண்ணல, இந்த லோ பிரேக் பண்ணல, இந்த லோ பிரேக் பண்ணல, இந்த லோ பிரேக் பண்ணல. ஸோ இப்படி ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா பையிங் மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை தாண்டி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம், பிரேக் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ யூஎஸோட பிரபாவம் ஒன்றும் நம்ம மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ணல இல்லைங்களா. யூஎஸ் மார்க்கெட்ஸ் அன்றைக்கி 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் அப்புன்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சைடில் டார்கெட் கிடச்சிரும் மண்டே ஓப்பனிங்லேன்னு. ஆனால் நம்ம மார்க்கெட்டை அதை சட்டை கூட பண்ணல. ஐடி செக்டர் நல்லா போயிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி தான் புல்லிங் டவுன் ஆக்சுவலி, ஸ்லோ பண்ணுது. ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ரொம்ப சுலபமாக மேலே போயிடும். ஸோ டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். இன்னைக்கு இன்னொரு ப்ரோ டிப் ஒன்று அப்சர்வ் பண்ணேங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் அதை பார்த்தேன் ஆக்சுவலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ, ஓகேங்களா. ஸோ மார்னிங் இது நான் பார்க்கல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 o'clock வந்து ட்ரேடு கிடச்சிது இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 139 வந்து பிரேக் பண்ணிச்சு. அதாவது பிஇ சைடில் வந்து செல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரேடிங் அட் அரௌண்ட் 179. ஆக்சுவலி இங்கே 190க்கு போகல சிஇ சைடில். ஆனால் பிஇ சைடில் செல் பொசிஷன் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிடைக்குது, எப்பயுமே கிடைக்கிறது இல்லை. பட் கிடைக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு அடிஷ்னலாக ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கான குஷன் கிடைக்குது. ஏன்னா இங்கே பிஇ சைடு வந்து செல்லிங் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, பட் சிஇ சைடில் வந்து நமக்கு வந்து பையிங் ட்ரிகர் ஆகலை 190க்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ரிஸ்க்கு, அதாவது இங்கே வந்து என்னென்னா இப்போ நம்ம எஸ்எல் வந்து 20 பாயிண்ட்ஸாக கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ 180கே இங்கே என்ட்ரு ஆகிடுறோம்னு வைங்க. ஏன்னா எனிவே இந்த இடத்துல என்ட்ரி வந்துருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா இங்கேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது பிஇ சைடும். ஓகே, ஸோ அந்த கோரிலேஷனில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் என்ட்ரிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இன்கேஸ் யாராச்சும் அப்படி இன்னைக்கு என்ட்ரு ஆகிருந்தோம், அந்த மாதிரி இது ஒரு ப்ரோ டிப்பாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்சர்வ் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 weeks பேக் இதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் என்ட்ரு ஆகிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், எனக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி அதாவது செல் சைடு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு சார், ஆனால் சி தான் நினைக்கிறேன். அதுவுமே சிஇ சைடில் வந்து 164 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்போ. ஸோ அவர் வந்து 164 என்ட்ரு ஆகிட்டு அன்னைக்கு 220 வரைக்கும் போச்சு. இ காட் 50 பாயிண்ட்ஸு. 50 பாயிண்ட்ஸ்க்கு நான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நான் இன்னைக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மெசேஜ் ரீகால் ஆச்சு. அதனால அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ கிடச்சிதுன்னா நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு கண்ணு தெரிகிற லர்னிங்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் முழுக்க ரிஸ்க் வந்து உங்களது, நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறீங்க. இல்லை நம்ம 190 வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி போகணும்னாலும் போய்க்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி கண்ணுக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொன்னேன். ஸோ இன்னைக்கு 145 ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இன்னைக்கு மொத்தம் 3 என்ட்ரிஸுங்க. அதாவது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்மளுடைய ரெகுலராக 190 ருபீஸில் என்ட்ரானது. ஓகே, அரௌண்ட் 10 o'clock இந்த 10:10க்கு. ஸோ இதில் வந்து என்ட்ரானதுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண 175 வந்திருக்கு, நீங்கள் வேணால் திருப்பியும் என்ட்ராகுங்கன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து நான் ஒரு 175க்கு கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டியில் என்ட்ராயிருந்தேன் ஃபார் 20 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 20 பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா புக் பண்ணிடுவோம் அப்படின்னு, நாட் டு வெயிட் ஃபார் 220. ஏன்னா எமோஷன்ஸ் ப்ளே ஆகும் அதிகமாக, ஏன்னா ஹையர் குவான்டிட்டிங்கிறதுனால. ஸோ எம்டிஎம் லாஸஸும் கொஞ்சம் பெருசாக தெரியும், ப்ராஃபிட்ஸும் பெருசாகவே தெரியும். அதனால் 20 பாயிண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் அதை ட்ரேட் எடுத்தேன். ஸோ 195 இந்த இடத்துல வரும்போது தட் வாஸ் எக்ஸிட்டட். ஆக்சுவலி 193க்கு எக்ஸிட் ஆச்சு. அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து சும்மா நான் 175 போட்டு வச்சுருந்தேன், அது எக்ஸிக்யூட் ஆகி போச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல இது ஒரு பெரிய விக்கு தான். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ட்ரிகர் ஆகி அது பிளேஸ் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டல்லையே திரும்ப 195 வந்தது, இங்கே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அரௌண்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டியில் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிது வித் 145 ஸ்ட்ராட்டஜி. கூட கன்விக்ஷன் வந்து என்னென்னா 325ல் வந்து நமக்கு சிஇ சைடு தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸும்.
இது 2 தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த வீடியோக்காக ஒரு அதாவது 145 ஸ்ட்ராட்டஜி வீடியோக்காக 2 லாட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து என்னன்னா டுடே ஐ ஹவ் நாட் மேட் எனி ப்ராஃபிட் ஆக்சுவலி. இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் 20 பாயிண்ட்ஸ்க்கு. 210ல எக்ஸிட் ஆகலான்னு தான் நினச்சேன். பட் என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வி வில் வெயிட் ஃபார் 30 பாயிண்ட்ஸு, இல்லைனா வி வில் டேக் த லாசஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே காரணத்துக்காக ஐ ஹோல்டு ஆக்சுவலி. இங்கே லாஜிக் படி என்னென்னா எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்தது, ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் கிடச்சிது. அடுத்த கேண்டில் ரெட் வர ஆரம்பிச்சிது, பெரிய கேண்டில் அது. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் புல் பேக் இருக்கும், திரும்ப அதுக்கப்புறம் அந்த புல் பேக் தாண்டி மேலே ஏறணும், அது எல்லாமே இருந்தது. ஸோ ஏன் இதை விடுவானே அப்படின்னு இருந்தது. பட் ஸ்டில் ஐ மேட் சம் ப்ராஃபிட்ஸ் ஓவர் ஹியர் இந்த 2 என்ட்ரியில். சரி ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் அப்படின்னு சொல்லி நான் ஹோல்ட் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. அதாவது நிஃப்டிலேயே அந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. மேஜராக 175ல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ 188 என்ட்ரி இருந்தது, 175க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். அரௌண்ட் 13-14 பாயிண்ட்ஸ் லாஸ் இதில். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.